டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் பாசு ராகவேந்திரன். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தொன்ம ஆய்வாளர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்ட திரு சமரநாகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. திருவிடர் கழகம் அப்படின்ற வாசகம் அதுல இருந்தது. அது ஒரு புத்தகத்தினுடைய முதன்மை பகுதி மாதிரி தெரிஞ்சது. அதற்கு கீழே கூட 1913ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது அப்படின்ற வார்த்தைகளும் பார்க்க முடியுது. இதற்கும் நீங்கள் எழுதிய திருவிடரா திராவிடரா என்ற புத்தகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. திருவிடரா திராவிடரா என்ற புத்தகத்துல நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன? அதை முதல்ல நம்ம சொல்லிட்டோம்னா அதை தொடர்ந்து இதை பேச ஆரம்பிச்சிடலாம். கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கையால் யாழ் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் மூலமாக திருவிடரா திராவிடரா என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களினுடைய வாழ்வியலில் மிகவும் அதிகமாக புழங்கப்படுகிற வார்த்தை, அரசியலில் மிகவும் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற வார்த்தை எதுன்னு பார்த்தா திராவிடம். திராவிடம் என்ற வார்த்தை தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளிலிருந்து இந்த நிமிடம் வரை திராவிட வார்த்தையை வைத்து தான் இங்கு அரசியல் செய்யப்படுகிறது. திராவிட கழகமானாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகமானாலும் சரி, அண்ணன் டி ராஜேந்தர் வைத்திருக்கின்ற லட்சிய திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, இப்போல் இங்கே கட்சி ஆரம்பித்தா திராவிடன்ற வார்த்தை சேர்க்காமல் யாரும் ஆரம்பிக்கிறதில்லை. அப்போது திராவிடன்ற ஒரு வார்த்தையை, அந்த ஒரு மந்திர சொல்லை எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. தமிழ் மக்களுடைய எழுச்சிக்காகவும் உணர்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படுற மிகப்பெரிய சொல் அது. அந்த சொல்லுக்கான அர்த்தம் தேடி நாங்கள் தேடணும். அந்த தேடுதலின் விளைவாக கிடைத்த குறிப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் திருவிடரா திராவிடா என்பது. இதில் திராவிடர் என்பவர்கள் இனம் என்று, அது ஒரு இடத்தின் பெயர் என்பதை நிரூபிக்கிறோம். சரிண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதிவுக்கும் உங்களுடைய அந்த திருவிடரா திராவிடரா என்ற புத்தகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அது எந்த அளவுக்கு வலு சேர்க்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன், என்னுடைய அன்பு அண்ணன் டிவிகே என்று அழைக்கப்படுகிற டிவி வெங்கடேசன் அவர்கள் தென்னிந்திய யாதவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒன்று அமைச்சிருந்தார். தம்பி, நீங்கள் எழுதிய இந்த புத்தகத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக இப்படி ஒரு நூல் இருக்குது, பார்த்தேன், அதை உங்களுடைய மேலான பார்வைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. நான் அதை கவனிக்காமல் அப்புறம் தான் இடையில் பார்த்தபோது தான் தெரிஞ்சு, திருவிடர் கழகம் அப்படின்ற பேரில் 1913 ஒரு அமைப்பு இருந்துக்குது. அது ஒரு நூல் வெளியிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போது இங்கே தென்னிந்திய நலச்சங்கம் திராவிட கழகம் கன்வெர்ட் ஆகிறது எப்போனா 1944 பெரியார் அந்த அமைப்புக்கு தலைவராகும் போது திராவிட கழகம் அப்படின்னு பேர் சூட்டுறாங்க. ஆனால் 1913 திருவிடர் கழகம் அப்படின்ற பெயர் இருந்துருக்குது. அப்போது நான் சொன்ன குறிப்புகளுக்கு, நான் இந்த புத்தகத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக இது இருக்குது. ஏன்னா இதுக்கான நிறைய குறிப்புகளாக நான் அச்சடித்த குறிப்புகள் என்னாண்ட எதுவுமே இல்லை. அங்கங்கேருந்து அந்தந்த 2-3 வார்த்தை, இந்தந்த 2-3 வரிகளை எடுத்து தான் நம்ம அந்த புத்தகத்தை கொண்டு வந்துக்கிறோம். அதுக்கு வலு சேர்க்கிற விதமாக இதுக்கோ எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆகவே அதை போட்டு சமூக வலைதளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருந்தேன். நிறைய அதில் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திராவிடம் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? திராவிடர்கள் என்ற இனமே கிடையாதா? நிச்சயமாக. அதாவது இப்போது முதல்ல இப்போ மனிதர்களை பெயர் கொண்டு அழைப்பது போல் முன்பெல்லாம் இடத்தின் பெயர் சொல்லி அழைப்பாங்க. உதாரணமாக நம்ம தமிழக அரசியல்லையே ஆற்காட்டார், வாழப்பாடியார், எடப்பாடியார் இப்படிலாம் நிறைய பேர் இட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போயே எப்படி இருக்கும்போது ஆதி காலங்களில் இடத்தின் பெயரால் தான் எல்லாமே அழைக்கப்பட்டது. அப்போது ஒரு மேன்மை பொருந்திய மக்கள் ஒன்றாக கூடியிருக்கிற ஒரு இடத்தை திரு இடம் என்று சொல்லப்படுது. இந்த திரு இடம்தான் திருவிடம் என்றாகி அதுவே பின்னாளில் திராவிடம் என்று மருவியிருக்கிறது. ஆகவே அது ஒரு இனத்தின் பெயர் இல்லை, இடத்தின் பெயர் தான். எந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? உங்ககிட்ட ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? என்னிடம் இருக்கிற ஆதாரங்களை காட்டிலும் இப்போ திராவிடர் இயக்கம் அப்படின்றத நான் சொன்னது போல் 1944 இவங்க தோற்றுவித்தாலும் கூட
1881 வாக்கில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பின் போது அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா, பூர்வீக சரித்திரத்தின் அடிப்படையிலும் பூர்வீக சரித்திரத்தின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் சாதி பேதம் உள்ள இந்துக்களிடமிருந்து விலக்கி எங்களை அதாவது பூர்வீக குடிகளை சாதி பேதமற்ற திராவிடராக அறிவியுங்கள் அப்படி சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. அதில் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு. அதாவது இந்த தேசத்தின் பூர்வீக சரித்திரங்களின் அடிப்படையில் பூர்வீக சரித்திரங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் சொல்கிறார். அவர் என்ன ஆதாரத்தை வைக்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடியே கிபி 470 வச்சிரநந்தி என்பவர் திராவிட சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அமைக்கிறார். இந்த சங்கத்தின் வாயிலாக தான் தொல்காப்பியம் வந்ததாக கூட ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற திராவிட இயக்கத்தார்கள் தோற்றுவிப்பதற்கு முன்பே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திராவிட சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கம், அந்த வார்த்தை திராவிடர் என்கின்ற வார்த்தை கற்றோரை குறிக்கின்ற சுட்டு பெயரால் சுட்டி காட்டுற பெயர், படித்தவங்களை குறிக்கிற அனைத்தையும் உணர்ந்த எல்லா வானியல், நிலவியல், மானுடவியல், இப்படி எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்கள் வந்து அன்னைக்கு வந்து அவங்கள குறிப்பிட்ட ஒரு சொல்லுதான் திராவிடர் என்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் மொழியியல் ஆய்வாளர் கால்டுவெல் கூட திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு இனம் இருந்ததாக சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் உண்மை இல்லைங்களா? கால்டுவெல் குறிப்பிடுற அந்த திராவிடர் அந்த பார்வைக்கும், அவர் குறிப்பிட்ட பார்வைக்கும், அயோத்திதாசர் முன்வைக்கிற பார்வைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. கால்டுவெல் வந்து குமரிலம் பட்டர் என்பவரை கணக்கில் எடுத்து அவருடைய அந்த குறிப்பின் வழியாக அவர் வந்து திராவிடத்தை நிறுவுறாரு. ஆனால் அயோத்திதாசர் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற இந்த இந்திய தேசத்தினுடைய பூர்வீக சரித்திரங்கள் அடிப்படையில் தான் அவர் நிறுவுறார். இப்போ இவருக்கும் அவருக்குமான வேறுபாடு நிறைய இருக்குது. ஒரு ஐரோப்பியக்காரர் வந்து இங்கே மொழியை படிச்சுட்டு அதனுடைய மொழியினுடைய தொன்மையை அல்லது அதில் வரலாற்றை அந்த மறைபொருளை தெரியாமலே ஒரு மேம்போக்கான வகையில் நுனிப்புல் மேய்வது போல் பேசிவிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அயோத்திதாசர் பண்டிகைங்கிறது வந்து வேறு. அயோத்திதாசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திராவிடர் என்பவர்கள் ஒரு அறிஞர் குழுக்கள், இவங்கெல்லாம் மெத்த படித்தவங்க, இந்த மெத்த படித்தவங்கள்லாம் வந்து ஏற்படுத்த ஒரு சங்கம். இப்போது நிறைய வாத்தியார்கள் சேர்ந்து ஒரு தமிழ் முற்றம், தமிழ் அமைப்பு, தமிழ்ச்சங்கம் அப்படிலாம் உருவாக்குவது போல் அன்றைக்கு மெத்த படிப்பாக இருந்த அந்த கல்வியில் தேர்ச்சி விட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு கட்டுறாங்க. அது திராவிட சங்கம். அவ்வளோதான். சமீபத்தில் கூட திராவிடர்கள் வெர்சஸ் தமிழர்கள் என்ற சர்ச்சை எழுந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் கூட திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் முன்வைத்த கருத்து என்னன்னா, அயோத்திதாச பண்டிதர் கூட ஒரு இடத்துல திராவிடர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது அயோத்திதாச பண்டிதரே திராவிடம் என்ற ஒரு இனம் இருந்ததாக சொல்றாருன்னு வச்சுக்கலாமா? அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்கிற ஒரு இனம் இருந்ததா எங்கேயும் குறிப்பிடலை. அவர் என்ன சொல்கிறாரு, அறிவுசார் கூடிய அல்லது அறிவுசார் சமூகத்தை வந்து திராவிடர்களாக அறிவிங்க அப்படி தான் சொல்கிறாங்க. தமிழர்களிலேயே அறிவுசார் பெருமக்கள் திராவிடர்கள், அவ்வளோதான். அதாவது ரொம்ப இயல்பாக சொல்லணும்னா, படித்தவங்க மெத்த படித்தவங்க, இப்போ பிஹெச்டி படித்தவங்களாம் திராவிடர்கள், மற்றவங்களாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை திராவிடன் என்பது மெத்த படித்த அல்லது அறிவார்ந்த பெருமக்களை குறிக்கின்ற வார்த்தை. வச்சிரநந்தி இருக்கார். வச்சிரநந்தி என்ற ஒரு கிபி 470 திராவிட இயக்கம், திராவிட சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை கட்டுறாரு. இதற்கு முன்பு அறிஞர் பெருமக்கள், அந்த காலத்தில் அறிஞர் பெருமக்கள் மொழியை உருவாக்கணும் என்ற முனைப்பில் ஒரு மொழியை உருவாக்கணும். அந்த மொழி வந்து இலகுவாக இருக்கணும். அந்த மொழியை வந்து குழந்தைகளும் பேசணும். இலக்கணம் கற்ற சான்றோர் பெருமக்களும் அதில் விவாதிக்கணும். அது வந்து ரொம்ப இலகுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கொடுக்கும்போது எல்லாம் ஒரு சேர இடத்துல சேர்றாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டு ஆய்வரங்கம் நடத்துவாங்கள்ல, அது போல் வந்து அப்போ வந்து எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு இடத்துல மொழிக்கான எழுத்துருக்களை உருவாக்குவது. இந்த வார்த்தை இங்கேருந்து ஆரம்பித்து இந்த எழுத்தில் முடியணும், இந்த வார்த்தை இங்கேருந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய வரையறைகளை அவங்க உருவாக்குறாங்க. அப்போ அந்த வரையறையை உருவாக்குவதற்காக ஒரு கேம்பெயின் ஒன்று நடக்குது. அந்த கேம்பெயின் இருந்த இடம் தான் வந்து, அந்த கேம்பெயின் எடுக்கிறது வந்து இவங்கள முக்கியமானவங்க, மேன்மையானவர்கள், மரியாதைக்குரியவங்க, மாண்புமிக்கவங்க அப்படின்ற சொன்னாங்க. இப்போ கூட ஐபிஎஸ், ஐஏஎஸ் அல்லது மினிஸ்டர்ஸ் காலனி, இதெல்லாம் வந்து ஒரு பெருமைமிக்க அல்லது மாண்புமிக்க இடங்களாக நம்ம பார்க்குறோம்ல, ரொம்ப மரியாதைக்குரிய இடமா பார்க்குற மாதிரி அந்த இடத்த வந்து திருவிடம், இது வந்து ஒரு மரியாதைக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த இடத்துலேருந்து யாருன்னா இந்த மற்ற பகுதிகளுக்கு வராங்கும் போது, மக்கள் வாழ்கிற பகுதிக்கு வரும்போது இவங்களாம் அந்த திருவிடத்தார், அவர் திருவிடத்தார், அவர் திராவிடர், திருவிடர் அப்படின்ற வார்த்தை தான் வந்து கடைசியில் அது திராவிடர் என்ற வந்து முடியுது. இந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கிறவங்க அதை வைத்து திராவிடர்கள், திராவிட இயக்கம், திராவிட அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லாடல்களை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, தை 1 தமிழ் புத்தாண்டா இல்லை சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிற விவாதம் தமிழகத்தில் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் தை 1 கொண்டாடுறாங்க, ஒரு சிலர் சித்திரை 1 கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதற்கு மாறாக நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, இது இரண்டுமே கிடையாது, வேற இருக்கு, வேற ஒரு தேதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்களே கொஞ்சம் விளக்கிறீங்களா? தை 1 அல்லது சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி 2 தரப்பாக இங்கே மோதின்னு இருக்காங்க. அதில் வந்து சித்திரை 1 தான் வந்து தமிழ் புத்தாண்டு. ஏன்னா சூரியன் வந்து மேச ராசியில் சஞ்சரிக்கிற நாள் தான் சித்திரை 1. இது வந்து நெடுநெல் வாடைகளில் கூட இந்த பதிவில் இருக்கிறது அப்படி சொல்லி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஏற்றுக்கிற மாதிரி, அறிவியல் கணக்கு பிரகாரம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, இதில் ஒரு 3ஆம் தரப்பும் உள்ள வருது. அவங்க யாருன்னா கணியர்கள். இன்றைக்கும் கணியர்கள் வந்து அந்தந்த பகுதியில் வந்து வானத்தை கணிச்சு கர்ப்ப ஓட்டம், மேகத்தினுடைய கர்ப்ப ஓட்டம் எப்போ மழை பெய்ய போயிருந்து அது ஒரு சின்ன குழுக்கெல்லாம் அங்கங்கே செயல்படுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தை 1 அல்ல சித்திரை 1 இதில் எது தமிழ் புத்தாண்டு அப்படின்றவனே குழப்பத்தில் இருக்கிறாங்க. 2 பேர் குழுக்களாக இருந்து தமிழர்களே வந்து சண்டை போடுறாங்க, இல்லை சித்திரை 1 தான், இல்லை தை 1 தான் அப்படி சொல்லி. ஆனால் கற்றறிந்த பெருமக்களும் அல்லது வானியல் ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்க, சித்திரை அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது சூரியன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறதுனால தான் அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த மேச ராசி அப்படின்றது கூட தப்பு தான். மேழ ராசி தான், அந்த ழா உச்சரிக்க தெரியாத வந்து மேச ராசின்றாங்க. இது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஏப்ரல் 14 என்பது 420 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சித்திரை அதாவது தமிழ் புத்தாண்டாக இருந்துச்சு. அதன் பிறகு ஏப்ரல் 15, ஏப்ரல் 16, ஏப்ரல் 17 அப்படி மாறி வந்து இப்போது சூரியன் மேழ ராசியில் சஞ்சரிக்கும் நாள் எதுனா ஏப்ரல் 21. ஆக ஏப்ரல் 21 தான் சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அப்போ தான் சொல்லி இந்த 3வது தரப்பாக இருக்கிற கன்னிய பெருமக்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் TN Media 24 உடன். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.